ரஜினி சார் அரசியலுக்கு வந்திருக்கலாமா இல்லை வர வேண்டாமா? அவர் சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க இருக்கும்போது. நானும் சத்யநாராயணன் சாரும் தான் போகிறோம். நீங்களும் கூட போயிட்டு வாங்க ஜெயராம்னாரு. கலைஞர் ஐயாவை பார்க்கறது. ஏன்னா அந்த கல்யாண மண்டபம் கொஞ்சம் பிரச்சனை, உடையார் ஐயா இந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு பில்டிங்லாம் வந்ததுக்கப்புறம். அப்போ இதுக்கிடையில் வந்து ரஜினி சார்கிட்ட இருந்து நீங்கள் விஜய் சார்கிட்ட கொஞ்சம் போனீங்க. கிள்ளி, திருப்பாச்சி, திருமலை, பிரபுதேவா சார் படம் போக்கிரி, கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் இருந்தேன். 14 வருஷம் 14 வருஷம் அவரோடையே ட்ராவல் பண்ணி. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது விஜய் சார் பிரச்சனை கொடுத்தது மிகப்பெரிய விஷயம், நல்ல விஷயம், அது பாராட்டக்கூடியது. இது ரஜினி சார் ஏதாவது கேள்விப்பட்டாங்களா நீங்கள் உடம்பு சரியில்லை? இல்லை, அப்போ நான் படுத்து இருக்கும்போது ரஜினி சாரும் எனக்கு அவரை பார்த்தவனே அப்படியே கண் கலங்கிட்டான். ஏன்னா அவரு உடம்பு வந்து அப்படி இருந்த கண்டிஷன், கம்பீரமாக. ஆமா, கம்பீரா நம்ம பார்த்துட்டு அவர் அந்த ஸ்பீடெல்லாம் பார்த்துட்டு அவரை பார்க்கும்போது அப்படியே ஒரு குழந்தை மாதிரி இருந்தார். வில்லேஜ் வங்கி சேனல் பார்த்துங்க அனைவருக்கும் எங்கள் சேனல் சார்பாக வணக்கம் தெரிவிக்கிறோம். இப்பொழுது நமது சேனலுக்கு வருகை தந்திருப்பவர் ஜெயராம் என்கிற ரஜினி ஜெயராம் அவர்கள். ரஜினி அவர்களுடைய சின்ன வயதிலிருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்களுக்கு வேலை செய்தவர். இப்பொழுது நமது நிலையத்தில் வரை தந்திருக்கிறார். அவருடன் அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த 96 பீரியடு வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பீரியடாக இருந்துச்சு. அப்போது சார் ரஜினி சார் கூட அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம் அது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜிகே மூப்பனார் சார் கூட ரஜினி சார் அரசியலுக்கு வாங்க பண்ணுவோம் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு பீரியடு. அவர் வாய்ஸ் வந்து ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கிச்சு. எல்லாமே அறிஞ்ச ஒரு விஷயந்தான் அது. ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரணும்னு எல்லாம் விருப்பப்பட்டாங்க. மன்றத்து ரசிகர்களும் தலைவர்களும் விருப்பப்பட்டால் தான் அவர் ரொம்ப விருப்பப்பட்டதை கடைசி வரைக்கும். ஆனால் சில சூழ்நிலை வர முடியாமல் ஒரு அறிக்கையை விட்டாங்க, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி. ரஜினி சார் அரசியலுக்கு வந்திருக்கலாமா இல்லை வர வேண்டாமா? என்ன ஒரு சூழ்நிலை உங்கள் பார்வையில் எப்படி தெரியும் சார்? அவர் சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய கருத்து என்ன வரும் சார்? அது அப்பா 96 பீரியடில் வந்து ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. கலைஞர் ஐயா வந்து மதுரையில் இருந்தார். அப்போ சண்முகநாத அண்ணா வந்து இரவு நேரம் ஒரு 10:30 மணி 10:45 இருக்கும் ஃபோன் வந்தது. அப்போ பெரும்பாலும் நான் வீட்லேயே இருக்கிறனால கல்யாணத்துக்கு அப்புறமும் ஆஃபீஸ் ஸ்டாப்பு எல்லாருமே 6 மணி 6:30க்கெலாம் போக சொல்லிடுவார். சாரே எல்லோரும் போயிருங்க வீட்டுக்குன்னு தான் சொல்லுவார். இப்போ நான் மட்டும்தான் இருப்பேன். அப்போ ஃபோன் காலெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன ஃபோனு என்னங்கிறதெல்லாம் கேட்டு அவங்க முக்கியமான ஃபோனு எல்லாமே பேசுவார். அப்போல்லாம் அவர்கிட்ட அது ஒரு பழக்கம் இருந்தது. எல்லாம் போட்டு கொடுங்க பாரு, நான் தான் போட்டு நான் பேசிட்டு தான் தருவேன். இப்போ டைரக்டர் சார் இருக்காரு, முத்துராம் சார் பேசுகிறாரு, வாசு சார் பேசுகிறாரு, ரவிக்குமார் சார் பேசுகிறாரு, உதவி இந்த மாதிரி பெரும்பாலும் பேசுகிறதெல்லாம் கென் கோபால் இது மாதிரி பெரும்பாலும் யார் லைனில் இருக்காங்களோ ஃபோன் பார்த்து கொடுத்துட்டு முக்கியமானவங்கெல்லாம் போட சொல்லிடுவார். ஃபோன்லாம் போட்டு பேசுவார். அப்போ வந்து ஒரு நாள் 96 பேரில் கலைஞர் ஐயா ஃபோன் வருது. அப்போ வந்து ரஜினி சாருக்கு பண்ணுறாங்க. ரஜினி சாருக்கு இரவு நேரத்தில் பண்ணுறாரு. 10:30 மணி இருக்கும் இரவு. மதுரையிலேருந்து பேசுகிறாருங்க, இந்த மாதிரி ஐயா பேசணுங்கிறாரு சாரிட்டு அப்படின்னு. சண்முகநாத அண்ணன் தான் லைனில் வந்தார். அவர் வந்த உடனே நான் அப்படியே அண்ணன் சரிண்ணே மேலே தான் இருக்கார் அப்படின்னா லைன் கொடுங்க அப்படின்னாரு. நான் அப்போ லைன் கொடுக்கும்போது அண்ணன் நான் வந்து ஐயாட்ட பேசணும் ஒரு வார்த்தை ஆசையாக இருக்கு. சண்முகநாத அண்ணன்கிட்ட நான் சொல்கிறேன், சாருக்கே தெரியாது. நான் கேட்டவுடனே சரிங்க பேசுங்க ஜெயராம்னு. அப்போ என் பேர் சொன்னா ஜெயராம்னு என் பேர் சொல்லி சண்முகநாத அண்ணன் சொன்னார். உடனே ஐயா லைனில் வந்தார். கலைஞர் ஐயா நான் மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு அவரோட பேசுகிறேன், ஃபஸ்ட்டு டைம் அவரை நான் பேசுகிறேன். இந்த மாதிரிங்க நான் பேசுகிறேன், இந்த மாதிரி கல்யாணம் பேசுகிறேங்க, பேசணும் சார்கிட்ட அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரஜினி சார் பேசணுன்னே ஐயா ஐயா இருங்கயான்னு லைனில் உடனே ஐயா லைனில் இருங்கயான்ட்டு உடனே சாருக்கே இன்டர்கம்ல கொடுத்தா உடனே அவரே லைனில் இருக்காருண்ணே கலைஞர் ஐயா லைனில் இருக்குன்னா உடனே பேசினார். அதெல்லாம் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சுபாவம். கலைஞராகவும் அதே மாதிரி வீட்டில் வந்து 96 அவர் ஜெயிச்சு வந்த காலத்தில் வந்து நானும் சத்யநாராயணன் சாரும் தான் போகிறோம். 2 பேரும் பொக்கே எடுத்து போய் என்னையும் அனுப்பிச்சார், கூட போயிட்டு வாங்க அப்படின்னாரு என்ன கலைஞர். ஆமாம், ரஜினி சார் சொன்னார். ரஜினி வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து நீங்களும் கூட போயிட்டு வாங்க ஜெயராம்னாரு. கலைஞர் ஐயாவை பார்க்கறது. அப்போ சிஎம் ஆகிட்டாரு. அப்போ பொக்கே எடுத்துக்கிட்டு நானும் சத்ய சாரும் தான் போனோம்.
அப்போ போய் அவருக்கு பொக்க கொடுத்துட்டு என்னதுங்கும் போது ஸ்டாலின் ஐயா அப்போ வந்தார். கரெக்டாக தளபதி ஸ்டாலின் ஐயா அங்கே வந்தார். வந்துட்டு கலைஞர் ஐயா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜெயராம ரஜினி சாருக்கு இவர் தான் எல்லாம் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. மறக்க முடியாத சம்பவங்கள். 96 அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அவரை வந்து கிட்ட நின்று பார்க்குறேன். அது வந்து எங்களுடைய ரஜினி மூலிமா எனக்கு கிடைச்சது சகாப்தம். அது மாதிரி கலைஞர் ஐயாவும் வந்து நம்ம இவருக்கு பிடிக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் சாரும் நம்ம பிடிக்கும். ஏன்னா அந்த கல்யாண மண்டபம் கொஞ்சம் பிரச்சனை, உடையார் ஐயா இந்த கோவில் இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு பில்டிங்லாம் வந்ததுக்கப்புறம். அப்போ எம்ஜிஆர் ஐயா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து தின்னவர் சார்னு நினைக்கிறேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து எம்ஜிஆர் ஐயா வந்து கூப்பிட்டு உடையார் கோவிலாம் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் மண்டபம் நல்லபடியாக கட்டி முடித்தார். அது மறக்க முடியாது. அப்போ கலைஞர் ஐயாவும் ஹெல்ப்லாம் பண்ணி விட்டுறதுனால ஓப்பனிங்கே மண்டபம் ஓப்பனிங்கே கலைஞர் ஐயாலாம் வந்தார். அவர் வாழப்பாடி யார் ஷோ சார் இந்த மாதிரி நிறையா வந்தாங்க. இதுக்கிடையில் வந்து ரஜினி சார்கிட்ட இருந்து நீங்கள் விஜய் சார்கிட்ட கொஞ்சம் போனீங்க. விஜய் சார்கிட்ட போய் நீங்கள் ஜாயின் பண்ணி அவர்கிட்ட பல வருடங்கள் நீங்கள் இருந்தீங்க. ரஜினி சார்கிட்ட இருந்து அங்கே போனதுக்கான அந்த ஒரு காரணம், ஒரு வாய்ப்பு என்ன, எப்படி உருவாச்சு, எதனால் நீங்கள் இப்படி அப்போ வந்து பெரும்பாலும் அருணாச்சலம் ஷூட்டிங் போது சொல்லுவார், நீ படமெல்லாம் வேண்டாம், வருஷம் ஒரு படம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். அவர் படம் கம்மியாக பெரும்பாலும் படம் நீ கம்மியாக பண்ணிக்கலாம் வேண்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு பிடிக்கிறாரு. அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் கேப்பாச்சு. அந்த கேப்பில் வந்து நான் ராமதர மண்டபத்தில் சூப்பர்வைசராக கொஞ்சம் நாள் இருந்தேன். கம்மி பண்ணி முரளி சார் எல்லாம் சொல்லி இப்போ முரளி சார் இருந்தார், சிவா சார், முரளி சார், கிருஷ்ணராவ் சார் இவங்கெல்லாம் இப்போ இருந்த காலம். அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்ச நாள் இருக்கட்டும், அவர் சினிமாலே ஒரு நாள் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ வந்து நீங்கள் சினிமாவிலேயே வேலை செஞ்சனால உங்களுக்கு எதுவும் பிடிக்காது அப்படின்ட்டு கேட்டார். ஆமாண்ணே சினிமா மண்டபத்தில் போய் லாக் ஆனது மாதிரி. ஆமாம், அது மாதிரி அவரும் நினச்சிட்டு அப்போ வந்து இது மாதிரி அப்பா வந்து அங்கே எனக்கு வந்து ஒரு செய்தி கிடச்சிது. அவங்க சார் விஜய் சார் வீட்டு மூலிமா இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். விஜய் சார்கிட்ட ஒரு விஜய் சார் வேணும், அவர் கூட ஆள் வேணும் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால சார்கிட்ட சொன்னேன். நானே ரஜினி அண்ணார்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து இருக்கா அப்படின்னாரு. ஆமாங்கண்ணே இருக்காமா அப்படின்னு. சரி நான் பேசுகிறேன்னாரு. அப்போ வந்து விஜய் சார் வந்து விஜய் சார்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். விஜய் சார்கிட்ட நானே பேசுகிறேன்னு சொன்னார். அப்போ வந்து விஜய் சார் வந்து இல்லை, அவுட்டோர் வெளியூரில் ஷூட்டிங்கில் இருந்தார். அவர் இருந்த காலம் அவர். அப்போ வந்து எஸ்ஐ சார் அப்பா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. அம்மா பேசுனாங்க. ஃபஸ்ட்டு அம்மா பேசுனாங்க, லதாம்மா பேசிட்டு அது மாதிரி எஸ்ஐ சார் சோபாம்மா பேசுனாங்க. இந்த மாதிரி ஜெயராம கொஞ்ச நாள் வச்சுங்க, உங்களுக்கு தான் தெரியுமில்ல, நல்லா இருப்பார் அப்படின்னு. சரிங்க, இந்த மாதிரி வெளியூரில் இருக்கார், விஜய் வந்தவொன்னா சொல்லிடுறேன் அப்படின்னாங்க. ஒரு 3-4 நாள் கழித்து விஜய் சார் வந்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜெயராம சார் வீட்டில் தான் இருந்தேன் சொன்னான். அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க விஜய் சார் இருக்கார் வீட்டிலேன்னாங்க. சாலிகிராமம் வீடு, சாலிகிராமம் வீட்டில் தான் இருந்தாங்க அந்த வீடு. அப்புறம் நான் போனேன், முடித்தோம். இப்போ விஜய் சார் மேலே படியில் இருந்து மேலே இருந்து வந்தார். வந்தவுடனே இந்த மாதிரி ரஜினி சார் இருந்தவர் ஜெயராம். ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்தார். சரி அப்படின்னாரு. சார் எஸ்ஐசி சாருன்னு சொன்னார். சோபாமாவும் சொல்லி ரெக்கமெண்ட்லாம் பண்ணாங்க. சரிம்மா அப்படின்ட்டாரு. சரிம்மான்ட்டு நாளைக்கு வர சொன்னார். என்ன ஒரு நாள் விட்டு நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. அப்புறம் போய் அங்கேயும் எல்லாத்தையும் கேட்டுப்பார் அடைஞ்சிருது. மேக்கப் பண்ண நாகராஜன், ராஜேந்திரன் இருந்ததுனால உங்களை எப்படி வேலை வாங்குறது செய்யறது. ஆமாம், கமல் மேக்கப்பு, ராஜேந்திரன் காஸ்டியூமு, ரவி காஸ்டியூமு இவங்கெல்லாம் கேட்டுருப்பார் அடைஞ்சிருது. இந்த மாதிரி ரஜினி சார்கிட்ட இருந்தவர் ஜெயராம வரங்கிறாரு, நான் எப்படி உங்களுக்கெல்லாம் அப்படின்னோன்னா அவங்க எல்லாருமே இல்லைங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொன்னோன்னா அடுத்த நாள் போனோன்னே ஷூட்டிங் வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அவரோடய இதே மாதிரி ஷூட்டிங் போயிட்டு விஜய் சாரோட அதே மாதிரி. அவர் எல்லாருமே பெரும்பாலும் அண்ணேன்னு தான் கூடுவார். பெரும்பாலும் சின்னவங்க பெருவங்கன்னே பார்க்கவே மாட்டார். விஜய் சார் வந்து பெரும்பாலும் எல்லாத்துமே பெரும்பாலும் அண்ணன் தான் கூடுவார். அந்த மரியாதையோட தான் இருப்பார், பிடிப்பார். இவர் மாதிரியே நம்பினது நல்லா என்னக்கிட்டேயே நல்லா பாசமாக அன்பாக இருப்பார், பிடிப்பார். கிள்ளி, திருப்பாச்சி, திருமலை ஒரு 5-6 படம் அப்போ சூப்பர் ஹிட்டு. விஜய் சார் கூட போக்கிரி, பிரபுதேவா சார் படம் போக்கிரி,
இந்த மாதிரி ஒரு 4-5 படம் நல்லா ஹிட்டு, நல்லா போச்சு, சூப்பர் ஹிட் ஆச்சு. சூப்பர் ஹிட் ஆச்சு. நீங்க வந்து எத்தனை படம் விஜய் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க? விஜய் சாரோட ஒரு 10-12 படம் பண்ணியிருப்பான். 10-12-15 படத்து பக்கமாக பண்ணேன். கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் இருந்தேன். ஓ 14 வருஷம் 14 வருஷம் அவரோடையே ட்ராவல் பண்ணேன். அவரோடைய ட்ராவல் பண்ணேன். சங்கர் சார் படம்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த விஜய் சாரோட பண்ண படங்கள், ரஜினி சார்கிட்ட இருந்த அனுபவங்கள் மாதிரி விஜய் சார் கூட பண்ணின படங்கள் போது ஏதாவது ஒரு சில படங்களோட ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் விஜய் சாருடைய காம்பினேஷனில் எப்படி உங்களுக்கு? இல்லை, எல்லாரோடையும் நல்லா பழகுவார், பேசுவார். இப்போ இந்த போக்கிரி, கில்லி, திருப்பாச்சி இந்த மாதிரி 5-6 படம் நல்லா சூப்பர் ஹிட் ஆகும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டாப்பு எல்லாத்தையுமே கூப்பிட்டு எங்களுக்கெல்லாம் 3 பவுன் செயின் விஜய்னு போட்டே கொடுத்தாரு. அது இப்பயும் நான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். எல்லாத்தையும் எனக்குன்னு இல்லை, எல்லாத்தையுமே கொடுத்தாரு. கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய கிஃப்ட்டுங்கன்னு சொல்லி 5-6 படம் நல்லா சூப்பராக ஹிட் ஆச்சு. இப்போ கில்லி அதே மாதிரி கில்லி டைமில் ரஜினி சார் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்தார். ஏஎம் ரத்தன சார் படம். இவர் டைரக்டர் சார் வந்து தரணி சார் படம். அவர் அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும்போது ரஜினி சார் தான் சீஃப் கெஸ்ட்டு. கில்லி படத்தை அப்போ வந்து கில்லி படத்தை எனக்கு சீல்டே ரஜினி சார் கொடுத்தாரு. அதெல்லாம் நான் மறக்க முடியாது. படம் போயிடும்போது விஜய் சாரோட ஒர்க் பண்ணி அவர் ஷீல்டு கொடுக்குறாரு. அவர் சீல்டு எனக்கு கொடுக்குறாரு. அவர் அப்படியே கான்ட்ராஸ்ட். அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். சார் நீங்கள் விஜய் சார் கூட ட்ராவல் பண்ண விஷயம் நேர்ந்த பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு அவர் பண்ணின சில உதவிகள் ஏதாவது இருக்கா? சம்பவங்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் விஜய் சார். ஆமாம், அவருடைய படம் துப்பாக்கி ஷூட்டிங்கை வந்து பென்னி மில்லில் ஷூட்டிங், ஏர்போர்ட் பென்னி மில், ஏர்போர்ட்டுக்கிட்ட ஒரு பென்னி மில்னு இருக்குது. அப்போ ஷூட்டிங்கு. அப்போ ஷூட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு வரும்போது நைட்டு காரில் எல்லோரும் வந்துருக்கோம். நான் நாகராஜ் மேக்கப் பண்ணேன், காஸ்டியூமு ரவின்னு, கமல் மேக்கப்பு எல்லாம் காரில் வந்துகிட்டு இருக்கிறோம். வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்படியே தலையை சுற்றுது, அது சுற்றுது. அப்புறம் எல்லாருமே இறக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து 2 நாளாக ஷூட்டிஙங் போக முடியாத ஆயிடுச்சு. அப்போ வயிறுலாம் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு. வீட்டில் கொஞ்சம் உடல் நலம் நம்ம பாய்ச்சிருச்சு. அதாவது அங்கே வந்து ஷூட்டிங்கில் வந்து சிக்கன் தான் சாப்பிட்டேன். சிக்கன் சாப்பாடு சாப்பிட்டேன். அந்த சிக்கன் வந்து ஒத்துக்கலையா இருந்தது. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இங்கே டாக்டர்கிட்டலாம் வீட்டில் கூட்டி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வயிறுலாம் நம்ம வீங்க ஆரம்பிச்சிருச்சு. முனுசாமின்னு இங்கே மன்றத்தில் இருக்கார், ரஜினி சார் மன்றத்தில் இருக்கார். உடனே முனுசாமி இவெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஓடி ஆடி ஆட்டோ வச்சு என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போய் இங்கே காவேரி ஆஸ்பத்திரி பக்கத்தால் திருநீக்குன்னு ஆஸ்பத்திரி, காவேரி ஆஸ்பத்திரி பக்கத்தாலேயே இருக்கு. அங்கே போய் அட்மிட் பண்ணாங்க. பண்ண உடனே சீஃப் டாக்டரு பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து இல்லைங்க முடியாதுங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. போனோடனே அப்புறம் வீட்டில் எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அதெல்லாம் எனக்கு நினைவு இருக்குது. அந்த டைமில் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் எப்படியாச்சும் வந்து இவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு போயிடுச்சு. என்ன நடக்குது என்னங்கிறதே எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் விஜய் சார் கேள்விப்பட்டு ராமுன்னு சொல்லி என்னை வந்து அவருடைய அக்கௌண்ட் ஒரு மேனேஜர் சார் ராம் சார் வந்து என்னை ஆஸ்பத்திரியிலே பார்த்தாரு. பார்த்துட்டு போய் விஜய் சார்கிட்டையும் சொல்லி விஜய் சார்கிட்ட சொன்னோன்னா அவர் ஃபஸ்ட்டு எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து விட்டார் ராம் சார். அதை என்றைக்கும் மறக்க முடியாது. ஆஸ்பத்திரியில் வந்து கட்டினார். அதே மாதிரி NTRSன்னு சொல்லி பெங்களூரில் எங்கள் அத்தை பையன், எங்கள் அப்பா கூட பிறந்தது அவங்க அம்மா, அவரும் வந்து 1 லட்ச ரூபா ஆஸ்பத்திரியிலே கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி விட்டார். நீங்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது விஜய் சார் 1 லட்ச ரூபா கொடுத்தது மிகப்பெரிய விஷயம், நல்ல விஷயம், அது பாராட்டக்கூடியது. இது ரஜினி சார் ஏதாவது கேள்விப்பட்டாங்களா நீங்கள் உடம்பு சரியில்லை? இல்லை, அப்போ நான் படுத்து இருக்கும்போது ரஜினி சாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். அவருக்கும் உடம்பு அவரெல்லாம் ரொம்ப பாய்ச்சிருச்சு. அவர் நான் படுக்கும் போதெல்லாம் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார். அவருக்கு தெரியாது, அவரும் முடியாத சூழ்நிலை. ஆமாம், முடியாத சூழ்நிலை அவர் இருக்கார். ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில் இருக்கார். அப்போ அதுக்கப்புறம் அமெரிக்கா கொண்டு போனாங்க. அப்புறம் சிங்கப்பூர். அவருக்கு தெரியாது, தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா அவரும் ஹெல்ப் எல்லாம் பண்ணி இருக்காரு கண்டிப்பாக. எனக்குன்னு சொல்லி அவர் நம்ம மேலே எப்பயுமே அதை விடமாட்டாரு. அந்த பீரியட் அவருக்கும் சுகம் இல்லை. என்னுடைய பேட்டாம அவருக்கும் அந்த சூழ்நிலையும் ரொம்ப மோசமான சூழ்நிலை. மோசமாக ரஜினி சாரோட சூழ்நிலை ரொம்ப மோசமாக. அப்போ வந்து அந்த மாதிரி கண்டிஷனில் அவரும் இருந்தார், பிடிச்சாரு. அவரோட 3 மாதமாக ஆஸ்பத்திரியில் தான் இருந்து எல்லாம் என்னுடைய ஒய்ஃபு இது முனுசாமின்னு சொல்லி மன்றத்தில் இருந்தவர். அவரெல்லாம் வந்து நம்ம ஹெல்ப்பாக இருந்தாங்க. இருந்து என்னை அவ்வளோ இதாக பார்த்துட்டு என்னுடைய உயிர் இன்னைக்கு நான் பொழைச்சி வரேன்னா உண்மையாலுமே அப்போல்லாம்
அவருடைய பணம் தான், இல்லை ரஜினி என்ன பணம் தான். யாருமே ஹெல்ப் இந்த மாதிரி காலேஜ் கட்டணும், ஸ்கூலுக்கு போகணும், ஆஸ்பத்திரி செலவு, பையனுக்கு உடம்பு சரியில்லை, அது மாதிரிலாம் வருவாங்க. அப்போல்லாம் வந்து என்னிட்டு தான் வந்து சொல்லுவாங்க, சார்கிட்ட சொல்லி கொஞ்சம் சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. நான் வாங்கி உண்மையாலுமே பார்ப்பேன். அப்போ வந்து என்ன தான் அவரும் சொல்லுவார், ரஜினி அண்ணனும் அவர் வந்து ஜெயராமா பாருங்கன்னு தான் சொல்லுவார். யாராக இருந்தாலும் அவரை பாருங்க, அவர்கிட்ட பேசுங்கன்னு தான் சொல்லுவார். அதனால் நான் பார்ப்பேன், கரெக்டாக இருந்தால் அவர்கிட்ட சொல்லுவேன், ஆமாண்ணே இது உண்மை அப்படின்னோடனே அப்போ வந்து அவர் வந்து இப்போ அவங்க 20,000 கேட்டாருன்னா கண்டிப்பாக 10,000 5,000 கொடுக்க சொல்லிடுவார். ஒவ்வொரு நேரத்தில் அந்த நேரத்தில் அவர் எப்படி சொல்ல 20,000 கூட கொடுக்க சொல்லுவார், 1,00,000 இது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கார். நிறைய நானே வந்து சொல்லி வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அவருடைய பணம் தான், என்னுடைய பணம் கிடையாது, எல்லாம் அவருடைய பணம் தான். இருந்தாலும் பணம் கொடுத்துருந்தாலும் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய விஷயம். ஸோ ஒருத்தர் உதவி பண்ணணும்னு அந்த மனநிலை வந்து சொல்லி நீங்கள் சொன்னதுனால தான் அந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு. ஆமாம், அதனால நிறைய பேரோட மனசு வாழ்த்திருக்கும். ஆமாம், நீங்கள் பண்ணின அந்த உதவிகள் வந்து தான் உங்களை வந்து பல இதில் காப்பாற்றி விட்டுருச்சு. அப்போ வந்து அவங்க சொன்னவனையே நானும் பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் போய் சொல்லுவேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன். அவர்கிட்ட பொய் பேசினாலும் அவர் பிடிக்காதவங்க, அதனால உண்மையை பார்ப்பேன். இந்த மாதிரி ஆஸ்பத்திரி இருக்கா, சீட்டெல்லாம் கொண்டாடுவாங்க, கொண்டாந்து காமிப்பாங்க எல்லாமே யூனிட்டில். இப்போ மேக்கப் மேன் ஆகட்டும், காஸ்டம் ஆகட்டும், லைட் மேனு, ஸ்டுடியோ லைட் மேனு, ப்ரொடக்ஷன் எல்லாருமே காமிப்பாங்க. ஒரு ஸ்கூலில் சேர்த்தணும், அந்த மாதிரி பொண்ணு சேர்த்தணுங்க, பையனை சேர்த்தணும் அப்படின்னா நிறைய பேத்துக்கு நான் வாங்கி ஹெல்ப் பண்ணி இருக்கிறேன். ஆனால் எனக்கு அவரே செய்வார். நான் வந்து எனக்குன்னு சொல்லி கேட்டதில்லை அவர்கிட்ட, கடைசி வரைக்கும் கேட்டதே இல்லை. ஆனால் அவர் நிறைய எனக்கு செஞ்சுருக்காருங்க, அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. நீங்கள் உடல்நிலை சரியாகி வெளில வந்தோன்னா ரஜினி சாரை போய் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அவருக்கு உடல்நிலை சரியாக? ஆமாம், நானும் வெளியில் வந்துட்டேன், ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு 2 நாள் கழித்து அவரும் வந்துட்டார். சாரும் வந்துட்டு ராகவேந்திரா மண்டபத்தில் இருக்கார் வந்து பீரியடு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, ஜெயராமா வர சொல்லுங்கன்னாரு. நானும் என்னுடைய மிஸ்ஸஸும் தான் போகிறோம். ராகவேந்திரா மண்டபத்தில் முரளி சார் இருக்கார், சிவா சார், எல்லாருமே மண்டபத்துக்கு எதிரில் ஒரு சுதாகர் சார், சத்ய சார் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ இருந்தது அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு 100 அடி என்னதில் சேர் போட்டு உக்காந்துருக்காரு. எனக்கு ஒரு சேர் போட்டு வச்சுருக்காங்க ரெடியாக ஆப்போசிட்லேயே. ரஜினி சார் அப்படியே ரஜினி அண்ணனுக்கு ஏற்றாப்படியே எனக்கு ஒரு சேர் ரெடியாக நான் போகும்போதே இருக்குது. அப்போ உட்கார சொன்னார். இல்லைண்ணே பரவாயில்லண்ணே. இல்லை உட்காருங்க அப்படின்னாரு. அப்போ பார்க்கும்போது எனக்கு அவரை பார்த்தவனே அப்படியே கண் கலங்கிட்டான். ஏன்னா அவரு உடம்பு வந்து அப்படி இருந்த கண்டிஷன் கம்பீரமாக. ஆமாம், கம்பீராக நம்ம பார்த்துட்டு அவரை அந்த ஸ்பீடெல்லாம் பார்த்துட்டு அவரை பார்க்கும்போது அப்படியே ஒரு குழந்தை மாதிரி இருந்தார். அப்படியே ஆள் இழைச்சி அதே சேம் நானும் இருந்தேன். அப்படியே நானும் வந்து அப்படி ஆயிட்டேன். நானும் வந்து உண்மையாலுமே என்னுடைய உயிரில் வந்து இவருடைய புண்ணியம், இவர் மூலியமா எவ்வளோ ஹெல்ப் பண்ண அந்த புண்ணியெல்லாம் எனக்கு கட்டிக்கிச்சு. அது ஒரு 4 பேர் வந்து யாருமே எனக்கு கட்டணும்னு சொன்னதில்லை. இவர்கிட்ட இருந்ததுனால என்னைக்குமே ரஜினி சார் புண்ணியத்தில் எனக்கும் அந்த நேரத்தில் உயிர் ஆண்டவனை பார்த்து கொடுத்தாரு. அவரையும் பார்ப்போன்னு நானும் எதிர்பார்க்கல. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதெல்லாம் நான் கோமா ஸ்டேஜில் இருந்தவன். அதுக்கப்புறம் தான் இவரை பார்ப்போன்னே எனக்கு தெரியாது. இவரும் உடம்பு சரியில்லைங்கிறது தெரியும். சுப்பையாலாம் வந்து பார்க்கும்போதே எனக்கு நனவு கூட இல்லை. அப்போ வீட்டில் எல்லாம் சொல்லி போய் சார்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் சாரை பார்க்கறதுக்காக போகிறார். இங்கேருந்து திங்ஸ்லாம் இதை எடுத்துகிட்டு போகிறார். சாரை பார்க்கும்போது அங்கேயே சொல்லிட்டார். அப்போ சார் கொஞ்சம் நல்லா வந்து இருக்கிற பீரியடாக இருந்தார். இது அப்போ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஜெயராமா உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப மோசமாக இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காரு. வந்தவொடனே ஃபஸ்ட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் வர சொல்லி. ஆமாம், உடனே பார்த்தாரு. அதெல்லாம் வந்து அவரும் மோசமான கண்டிஷன் கூட உங்களை பார்க்குறேன். ஆமாம், அவரும் வந்து யாருமே கிட்ட எல்லாம் பார்க்கக்கூடாது, டாக்டர்லாம் அவ்வளோ அறிவுரை சொல்லி என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. உடம்பு சரியில்லாமல் வந்து ரஜினி சாரும் ரொம்ப அன்கண்டிஷன் வந்து வெளியில் வந்து யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியும் ரஜினி சார் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் உடம்பு சரியில்லாமல் உங்களை கூப்பிட்டு பேசுகிறதா நீங்கள் சொன்னீங்க, மண்டபத்தில் பேச சொன்னீங்க. அதை பற்றி கடைசியாக ரஜினி சார் என்ன சொன்னாங்க சார்? என்ன சொன்னார்னா, ஒரு ராகவேந்திரா மண்டபத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நானும் என் மிஸ்ஸஸும் போனோம். உடம்பெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு விசாரித்தார். நான் வந்து நல்லா இருக்குன்னு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நானும் உடம்பெல்லாம் இப்படி இருக்குது, உடம்பை பார்த்தேங்கன்னு சொன்னேன். நீங்களும்? ஆமாம், நானும் கேட்டேன். உடம்பெல்லாம் பார்த்தேங்க, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தால் தான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும், எங்கள் குடும்பங்களாம் நல்லாயிருக்கும், உங்களை வச்சு தான் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சிரித்தார்.
இருந்தாலும் அந்த இதுலேயும் என்னை கூப்பிட்டு பேசினாருனாலும் கொஞ்சம் எனக்கு மனசுல கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்னடா அவர் வந்து இவ்வளோ உடம்பு சரியில்லாருமா நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாரு. அது உண்மையிலேயே ரொம்ப மனிதாபிமான ஒரு செயல். நம்ம மேலே ஒரே முடியாம ஒரு கண்டிஷன் அவரே கண்டிஷன் பேசணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களை ஸ்பெஷலாக வர சொல்லி பேசுகிற மண்டபத்தில் ரொம்ப இதாக இருந்தது. விஜய் சார் வந்து உங்களை பார்த்து பேசினாரா சார்? ஆமாம், விஜய் சாரும் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நானும் மிஸ்ஸஸும் தான் போனோம். மிஸ்ஸஸ் நிர்மலாவும் நானும் போனோம். இப்போ கேரவன் உள்ளே இருந்தார் சார், விஜய் சார். கேரவன் உள்ளே இருந்தது உடனே கமல் மேக்கப் அவர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி உள்ளே வர சொல்லுங்க அண்ணனை அப்படின்னாரு. அண்ணன் தான் கூடுவார். இவர் யாருமே பெரும்பாலும் எல்லாத்தையுமே அண்ணன் அந்த மரியாதையாக தான் பேசுவார், மரியாதை தான் இருப்பார். அவர் கடைசி வரைக்கும் நான் அவர் இருந்த காலத்தில் வரைக்கும் அண்ணன். அப்புறம் நானும் மிஸ்ஸஸும் உள்ளே போனோம், முடித்தோம். எப்படி என்னது எப்படி இருக்கிறீங்க என்ன, நானும் உடம்பெல்லாம் காமிச்சேன் அவர்கிட்டயே வந்து இது மாதிரிலாம் இருக்கேன். நான் உடம்பு பார்த்துங்க, உடம்பு ஹெல்த்தெல்லாம் நல்லா பார்த்துங்க, நீங்கள் போனாலும் வாங்க வேலைக்கு வாங்க, அதை பற்றி ஒன்றுமே இல்லை, உடம்பு முக்கியம், அதனால் உடம்பை கவனிச்சுங்க அப்படின்னு சொன்னார். உடம்பு நல்லபடியாக பார்த்துட்டு எப்போ சொன்னார். அந்த வார்த்தை சொன்னார். ஆறுதலாக இருந்தது எனக்கு. ஒய்ஃபுக்கும் நம்ம ஆறுதலாக இருந்துச்சு. பேசிவிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்.